போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க லைவ் வருதா இல்லையான்ட்டு. நாடி லைவுக்கு என்ன ஆச்சு? மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க பிரின்சஸ். நான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரல, நானே சும்மா உள்ளே போய் பார்த்தேன். அப்போ இருந்தாங்க அவங்கள நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்ல, அதனால் பார்த்தேன். அப்போ காட்டுனுச்சு, எனக்கு ரெட் கலர் காட்டுனுச்சு. உள்ளே போய் பார்த்தா லைவ் ஓப்பன் ஆகுச்சு. லைவ் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மானிட்டேஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்கண்ணா. அதான் அப்ளை பண்ணும்போது அதுக்கு தான் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து அப்ளை பண்ணணும். ஏதாவது பிரச்சனைனா பின்னாடி கொஞ்சம் கஷ்டமாயிரும். நல்லா தெரிஞ்சவங்க வச்சுன்னா மானிட்டேஷன்லாம் அப்ளை பண்ணணும்ண்ணா. இல்லை நிறைய ரிஸ்க் இருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுங்களா இது? ஹாய் ஸ்ரீதர், வாடா. எப்படி போடுறது சொல்லா? என்ன அது எப்படி போடுறது? எல்லோருக்கும் இதான் ப்ராப்ளம். ஆமாம் பிரின்சஸ், ஆமாம் நிறைய பேர் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும்ண்ணா. ஹாய், வாங்க கனகசபை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. இல்லை மெம்பர்ஷிப்பா இது பண்ணுறியா? ஓகே ஓகே, எஸ்ஸை டச் பண்ணு. கீழே எஸ்ன்னு சிம்பிள் இருக்கும் பாரு, டச் பண்ணு. வாங்க கனகசபை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நான் நாடி லைவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ஆமாம், அவங்க லைவ் போட்டே 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சண்ணா. என்ன இல்லை நெட்டு முடிச்சியா? சைடில் பாரு எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் பாரு, சொல்லு ரோஷிமா. அந்த எஸ்எஸ் சிம்பிள் அழுத்தி பாரு, மெம்பர்ஷிப் இருக்கும் பாரு, அதை இதை டச் பண்ணி போட்டு விடு. ஹாய் ஸ்ரீதர் சொல்கிறாங்க பிரின்சஸ் அண்ணா. டச் பண்ணியாச்சா? அப்புறம் உள்ளே போ அண்ணா. சொல்லுங்க அண்ணா கொஞ்சம். ஏன் சரி, இது பாரு இவர் செல்ல இது போயிடுச்சுண்ணா, நெட்டு முடிஞ்சிச்சண்ணா. சிவா மாமா என்ன சாப்பாடு? மாமாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்த ரோஷினி. நெட்டு முடிஞ்சிச்சானா செல்லை ஏன்ட்ட கொடுத்துட்டு படுத்துட்டார். நெட்டு காலி. ஏடா செல்லு வச்சுருந்தேன், அவன் தூங்க ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறேன். நீங்கள் வேற ஸ்ரீதருக்கு தெரியாதா? இல்லைண்ணா, அவன் என்ன வரையும் பண்ணதில்லைண்ணா. மாமாவுக்கு ஜியோ தானே? ஆமாடா ஜியோ தான் மாமாவுக்கு. இன்ன வரையும் அவன் பண்ணதில்லைண்ணா. இப்போதான் அவனுக்கு ஏடிஎம் கார்டு வந்துருச்சாடா. அவன் சூப்பர் சேட்டு இதெல்லாம் பண்ணதே இல்லைண்ணா. பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தார் சாரு. நான் உங்ககிட்ட கேட்கல, அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஏப்பா அவர் படுத்துட்டாருப்பா, மாமா படுத்துட்டார் ரோஷினி. நெட்டு இருக்கிற வரையும் பேசினாரு, அதுக்கப்புறம் பார்த்து ஃபோனை வச்சுட்டு படுத்துட்டாரு. இல்லைன்னா இன்னும் பேசிட்டா இருப்பாரு. சரியா? இல்லைன்னா என்ன பேசிட்டு தான் இருப்பாரு. ஸ்ரீதருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைண்ணா, எதுவுமே இல்லைண்ணா. அதனால தான் அவன் இது பண்ணிட்டு இருந்தான். அதான் மெம்பர்ஷிப் எப்படி போடுறது கேட்குறான். அவனுக்கு தெரியாதண்ணா, சொல்லி கொடுங்க அண்ணா. என்ன எந்த லைவ்ல போய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலையா? நீ நபரி கை கால் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? போட்டிருப்பேன் இருப்ப வேற எங்கேயாவது. நிறைய எந்த மெம்பர்ஷிப் போடவே இல்லையா நீ? கை கால் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா நீ? இதுக்கா இவ்வளோ பில்டப்? ஆமாம் பிரின்சஸ் அண்ணா, இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறானா? டே இன்னைக்கு வந்துருச்சாடா உனது ஏடிஎம் கார்டு? வந்துருச்சா? ஏடிஎம் கார்டு வந்துருச்சா? அதனால தான் இன்னைக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறனியா?